வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சேலம் மாவட்டத்துக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, கார்டனர், வாட்ச்மேனுக்கான கட் ஆஃப் மார்க் பார்த்துடலாம். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 11 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதுக்கான கட் ஆஃப் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கரண்ட் வேக்கன்சி வந்து 9 கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சி தான் 2 கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு 11 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி உங்களுக்கு 1 கொடுத்துருக்குறாங்க. உமன் வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90 அபோவ் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஜென்ரல் ப்ரையாரிட்டி, பிஎஸ்டிஎம் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க ஒரு 85 அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. பிசியை பொறுத்தவரைக்கும் பிசி வந்து ஜென்ரல் வந்து 1 கொடுத்துருக்காங்க. பிசி வந்து விமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 90 மேலுக்கு எடுத்தாதாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. விமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 85 85+ அந்த மாதிரி எடுத்துருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 80க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலே போதுங்க, ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. எம்பிசி மென்னுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி டிசி விமெனுக்கு 1 கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் 90 மார்க்கு மேலே எடுத்தவங்க தைரியமாக இருங்க, கிடைக்கும். 90க்கு கீழே 85 அந்த மாதிரி எடுத்துருக்கிறவங்க உங்களுக்கு கட் ஆஃபில் நீங்கள் வந்தால் கூட நீங்கள் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தால் கூட அந்த ப்ராக்டிக்கல் மார்க்கை சேர்த்து வச்சு உங்களுக்கு ஃபைனல் மார்க்கு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்குங்க. அதனால் அது கீழே உள்ளவங்க ப்ராக்டிக்கலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து கிளீனர்ஸ் ஒர்க்கை பார்த்துடலாம். அவங்களுக்கு 14 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கங்க. ஜென்ரல் பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. விமெனுக்கு 1 மென்னுக்கு 1 அந்த மாதிரி வரும். நீங்கள் 90 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக இருங்க, கிடைக்கும். விடோவுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. விடோ வந்து ஒரு 80 மார்க் எடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஒரு 85 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரையாரிட்டியில் கிடைக்குங்க. பிசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 90 அந்த மாதிரி எடுங்க. பிசி விமெனுக்கு வந்து விடோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு கிடைக்கும். பிசி ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்க ஒரு 85 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. அடுத்தது எம்பிசி பார்த்துலாம். எம்பிசி வந்து ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 90க்கு மேலே எடுத்தால் தான் வாய்ப்பு இருக்குங்க. எம்பிசி டிசி விமன் விடோவுக்கு 1 கொடுத்துருக்காங்க. விடோ வந்து ஒரு 80 ஒரு 85க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஒரு 85க்கு மேலே எடுத்திங்கன்னா கிடைக்குங்க. அதே மாதிரி எஸ்சி விடோவுக்கும் 1 கொடுத்துருக்குறாங்கங்க. அப்புறம் எஸ்சி ப்ரையாரிட்டி விடோ 2க்குமே கொடுத்துருக்காங்க. 2 எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தவரைக்கும் 2 விடோவுக்கு கொடுத்துருக்குறாங்கங்க. ஒரு 80 மார்க்கு ஒரு 82 83 அந்த மாதிரி மார்க் இருந்தால் கூட உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிருங்க. உங்கள் மார்க் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சேலம் மாவட்டம் கிளீனர்ஸ் ஒர்க்கருக்கு உங்களுக்கு நிறைய வேக்கன்சி இருக்குங்க. 14 வேக்கன்சி இருக்குது. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நைட் வாட்ச்மேனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜென்ரலில் விமனுக்கு விடோவுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு 85 மார்க் எடுத்திங்கன்னா சான்ஸ் இருக்குது. அதேமாதிரி பிசியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 1 கொடுத்துருக்குறாங்க. கார்டனர் வந்து ஒரே ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலு நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க. அடுத்தது நைட் வாட்ச்மேன் பார்க்கலாம். நைட் வாட்ச்மேன் ஜென்ரல் வந்து 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் விமன் வந்து 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நைட் வாட்ச்மேனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் வந்து 6 கேட்டிருக்காங்க. ஜென்ரல் விமன் வந்து 4 கேட்டிருக்காங்க. ஒரு 85+ இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக ஜென்ரல் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 80 85 மார்க் இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். பிசி கம்யூனிட்டி பார்த்துக்கலாம். பிசி வந்து 6 கொடுத்துருக்காங்க ஜென்ரலு. பிசி விமனுக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. பிசி ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொத்தம் வந்து 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 75 மார்க்கு அப்படின்னு இருந்திருந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். 75 மார்க் இருந்தாலே. அதுக்கு கீழே உள்ளவங்க 70 மார்க் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக நம்ம எம்பிசி பார்த்துலாம். எம்பிசி மேலுக்கு 4 கொடுத்துருக்காங்க. விமனுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஒரு 80 மார்க் மேலே எடுத்தாலே உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறமா டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 70 மார்க் எடுத்திருந்தாலே ஈஸியாக கிடைக்கும். ப்ரையாரிட்டி உள்ளவங்க ஒரு 75 மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்குங்க. எஸ்சி வந்து 3 கொடுத்துருக்காங்க. எஸ்சி விமன் வந்து 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சி ப்ரையாரிட்டி 1 கொடுத்துருக்காங்க.
ஒரு 80 மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க தைரியமாக இருங்கங்க, கிடைக்கும். ஒரு 75 அந்த மாதிரி இருந்தவங்களுக்கும் உங்களுக்கு கட் ஆஃபில் வந்தால் நீங்கள் ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ப்ராக்டிக்கல் வந்து 70 மார்க்குக்கு இருக்குது. 75 இதில் வந்து 75 மார்க்கு அந்த மாதிரி எடுத்தவங்க வந்து அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குதுங்க. அடுத்ததாக நம்ம மசால்ச்சி பார்த்துடலாம். மசால்ச்சி வந்து வாட்ச்மேன் கம் மசால்ச்சி வந்து எம்பிசி ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, எஸ்சி விடோவுக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்கங்க. ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு ஒரு 85 மார்க் நீங்கள் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. மசால்ச்சியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கரண்ட் வேக்கன்சி வந்து 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மென்னுக்கு 2, விமனுக்கு 2 கொடுத்துருக்குறாங்க. ஒரு 90 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க, ஒரு 85 எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஒரு 85 அந்த மாதிரி எடுத்தால் போதும். பிசி கம்யூனிட்டி பிசியில் வந்து 2 கொடுத்துருக்காங்க, விமனுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஒரு 85 மார்க் எடுத்திருந்தால் உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க ஒரு 80 மார்க் எடுத்தால் போதும். விடோவுக்கு 1 கொடுத்துருக்காங்கங்க. ஒரு 80-85 எடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். எம்பிசி டிசிக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, விமனுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஒரு 85 மார்க் எடுத்தாலே ஈஸியாக கிடச்சிரும். எஸ்சிக்கு 1, எஸ்சி ப்ரையாரிட்டிக்கு 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையிலும் ஒரு 85 மார்க் நீங்கள் மேலே எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குங்க. எம்பிசி டிசி டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு 1 கொடுத்துருக்காங்க. ஒரு 70 மார்க் 75 மார்க் எடுத்திருந்தாலே டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுங்க.